நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது வானிலை அவதான நிலையம். வானிலை அவதான நிலையம் என்பது வானிலை காரணிகள் பற்றிய தரவுகளை திரட்டிக் கொள்வதற்காக உபகரணங்களை தாவித்து வைக்கும் இடம் வானிலை அவதான நிலையமா என. வானிலை அவதான நிலையத்தை தெரிவு செய்யும் போது, அதுக்குரிய இடத்தை நாங்கள் தெரிவு செய்யும் போது, அந்த இடம் அப்பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஏனெனில் விவசாயம் சம்பந்தமான சகல திட்டமிடல் நடவடிக்கைகளுக்கும் வானிலை காரணிகள் இன்றியமையாதது. எனவே அந்த இடத்தை தெரிவு செய்யும் போது, வானிலை அவதான நிலையத்துக்கான இடத்தை தெரிவு செய்யும் போது அவ்விடம் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இடமாக அமைய வேண்டும். அந்த பிரதேசத்தில் அமைந்துள்ள பௌதிக தரைத்தோட்ட இயல்புகளை அந்த இடம் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். இது விவசாயத்துக்கு மிகவும் முக்கியமானதாக அமையும். ஏனெனில் விவசாயத்தில் பசலையிடல், அறுவடை செய்தல், விளைச்சல்கள் இழத்தல் போன்ற அனைத்துக்குமே இந்த காரணிகள் முக்கியமாக அமைகின்றது. நாங்கள் வானிலை அவதான நிலையத்தை இடத்தை தெரிவு செய்யும் போது அதற்கு அருகில் நீர்நிலைகளோ அல்லது ஆறுகள், குளங்கள் அவ்வாறான இடங்கள் இருத்தல் கூடாது. அதேவேளை நல்ல மட்டமான தரையாகவும் நீர்வடிப்புள்ள தரையாகவும் இருத்தல் வேண்டும். சாய்வான நிலமாக நாங்கள் தெரிவு செய்யக்கூடாது. அதேவேளை புறக்காரணிகளின் தாக்கம் அங்கு இல்லாமல் இருக்க வேண்டும். உயரமான மரங்கள், உயரமான கட்டிடங்கள் போன்றவை காணப்படக்கூடாது. அவ்வாறு காணப்படும் பட்சத்தில் அதன் உச்ச உயரத்தில் இருந்து 4 மடங்கு தூரத்தில் அவ்விடம் தெரிவு செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். அதே நேரம் வானிலை அவதான நிலையத்துக்கு இலகுவாக சென்றடையக்கூடிய பாதை காணப்பட வேண்டும். இது மிகவும் முக்கியமான விஷயம். அதேவேளை திறந்த வெளிக்கொண்ட இடமாக இருப்பதுடன் 50 மீட்டர் தர 50 மீட்டர் சதுர பரப்பு கொண்ட இடம் தெரிவு செய்யப்பட்டு அதில் 10 தர 10 மீட்டர் இடம் பிராணிகள் போன்றவன உள்ள நுழையாதவாறு மறைப்பிடப்பட்டு வேலி அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும். நிலமேற்பரப்பு புல்வளத்து மட்டமாக வெட்டி 5 சென்டிமீட்டர் அளவு உயரத்தில் மட்டமாக வெட்டி இருத்தல் வேண்டும். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது எளிய மலைமானி. எளிய மலைமானி அமைக்கும் போது கான்கிரீட் மேடை மீது அமைக்க வேண்டும். மலைமானியின் மேல்மட்ட விளிம்பு உயரம் அடியில் இருந்து 30 சென்டிமீட்டர் அளவில் காணப்பட வேண்டும். எளிய மலைமானி 4 பகுதிகளை கொண்டது. மழை நீரை சேகரிக்கும் புனல், மலைமானியின் உள்ளுருளை, வெளியுருளை, அளவு விசேடமாக அளவு கோடிடப்பட்ட அளவு சாடி. இது மில்லிமீட்டரில் அளவிடப்பட்டிருக்கு. மலைமானியின் விட்டம் 12.7 சென்டிமீட்டராக இருக்கும். விளிம்பு மிகவும் மெல்லியதாக இருக்கும். ஏனெனா விளிம்பில் பட்டு மழைநீர் சிதறாமல் இருப்பதற்காக மிக மெல்லியதாக அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சைபனவுட் வகை தன்னியக்க மலைமானி. இதில் நாங்கள் மலைவீழ்ச்சியின் செறிவை அளவிட முடியும். இது தன்னியக்க மலைமானியின் உள்முக தோற்றம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிப்பிங் பக்கெட் வகை தன்னியக்க மலைமானி. தன்னியக்க மலைமானியின் அனுகூலம் மலைவீழ்ச்சி கிடைத்த காலப்பகுதி மற்றும் மலைவீழ்ச்சியின் செறிவை அளந்து கொள்ளலாம். இவற்றை நாங்கள் எளிய மலைமானி மூலம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த டிப்பிங் பக்கெட் வகை மலைமானியில் டிப்பிங் பக்கெட்டில் 5 மில்லிமீட்டர் அளவு மழை நீர் சேகரித்தது பக்கெட் திரும்பும். அதே நேரம் அதில் உள்ள நீர் வெளியேற்றப்படும். அதேவேளை அடுத்த பக்கத்தில் உள்ள பக்கெட்டில் நீர் சேகரிக்கப்படும். இவ்வாறு ஒவ்வொரு அடிப்பிலும் 5 மில்லிமீட்டர் நீர் வெளியேற்றப்படும். அடிப்புகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவதன் மூலம் மொத்த மழைவீழ்ச்சியின் அளவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டீவன்சனின் திரையை தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்டீவன்சனின் திரை
பயன்படுத்தப்படுவது ஈர உலர் குமிழ் வெப்பமானி, உயர்வெளிவு வெப்பமானி போன்றவற்றை சூரிய கதிர்ப்பின் நேரடி தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. இது வெண்ணிற பூச்சு பூசப்பட்டிருப்பதன் நோக்கம் சூரிய கதிர்ப்பு பட்டு தெறிப்படைய செய்வதற்காக ஆகும். நீங்கள் இப்போது அவதானித்துக் கொண்டிருப்பது ஈர உலர் குமிழ் வெப்பமானி. இதில் 2 வெப்பமானிகள் காணப்படும். இதில் ஒரு வெப்பமானியில் நுனி மஸ்லின் துணியினால் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த மஸ்லின் துணியின் மறுபக்க நுனி காய்ச்சி வடித்த நீர் கொண்ட போத்தலில் வைக்கப்பட்டிருக்கும். இதிலிருந்து ஈரலிப்பு ஈரக்குமிழ் வெப்பமானிக்கு சென்றடையும். ஈர உலர் குமிழ் வெப்பமானிகளின் வாசிப்பை பெற்றுக்கொள்வதனால் நாங்கள் ஈரப்பதனை துணியலாம். ஈரக்குமிழ் வெப்பமானியின் வாசிப்பு 24 பாகை செல்சியஸ் ஆகவும் உலர்குமிழ் வெப்பமானியின் வாசிப்பு 33 பாகை செல்சியஸ் ஆகவும் காணப்படுகின்றது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உயர்வெளிவு வெப்பமானி ஆகும். உயர்வெளிவு வெப்பமானியில் உயர்வு வெப்பமானி நாளொன்றின் உயர்ந்த வெப்பநிலையையும் இழிவு வெப்பமானி குறித்த நாளொன்றின் இழிவு வெப்பநிலையையும் தரும். உயர்வு வெப்பமானியின் வெப்பமானி திரவ குமிழுடன் இணைந்ததாக தவாளிப்பு கொண்டிருக்கும். இத்தவாளிப்பு வெப்பநிலை அதிகரிக்கும் போது ரசம் மேலே செல்வதற்கு இடமளிக்கும். அதே வேளை வெப்பநிலை குறையும் போது ரசநிலை கீழே இறங்குவதை தடுக்கும். இதிலிருந்து நாங்கள் உயர்வு வெப்பநிலையை பெற்றுக்கொள்ளலாம். இழிவு வெப்பமானியில் ரசத்திரவமாக ஆல்கஹால் பாவிக்கப்படும். இதில் காட்டி மிதந்த நிலையில் இருக்கும். வெப்பநிலை கீழே செல்லும் போது ஆல்கஹால் கீழே செல்ல காட்டியும் அதனுடன் இணைந்து கீழே செல்லும். எனினும் வெப்பநிலை மேலே அதிகரித்தால் ஆல்கஹால் மேலே சென்றாலும் காட்டி கீழே தங்கிவிடும், மேலே செல்லாது. இந்த காட்டியின் உயரத்தை காட்டின் அளவீடை வைத்து நாங்கள் வெப்பநிலையை பெற்றுக்கொள்ளலாம். இது காட்டியின் வெப்பநிலை 18 பாகை செல்சியஸை காட்டுகின்றது. உயர்வு வெப்பமானியில் 33 பாகை செல்சியஸாகவும் இழிவு வெப்பமானி 18 பாகை செல்சியஸாகவும் உள்ளதை இதில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஸ்டீவன்சனின் திரையில் உள்ள வெப்பமானிகளின் வாசிப்பை கண்மட்டத்தில் பெற்றுக்கொள்வதற்காக ஸ்டீவன்சனின் திரை 1.5 மீட்டர் உயரத்தில் நிறுவப்பட்டிருக்கும். இது திறக்கும் போது நேரடி சூரிய ஒளியின் தாக்கத்தை தவிர்ப்பதற்காக வடக்கு தெற்கு திசையை நோக்கி அதன் வாயில் அமையக்கூடியவாறு நிறுவ வேண்டும். அடுத்து நீங்கள் அவதானிப்பது அனிலமானி. அனிலமானியிலிருந்து காற்றின் திசையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நிலைக்குத்தாக உள்ள கோள் ஒன்றின் மீது கிடைத்தளத்தில் சுழலக்கூடியதாக 3 கிண்ணங்கள் காணப்படும். இந்த கிண்ணங்கள் எத்திசையில் இருந்து காற்று வீசினாலும் ஒரே திசையில் சுழலக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து காற்று திசை காட்டி. காற்று திசை காட்டி பிரதான திசைகள் நான்கையும் குறிக்கும் வகையில் திசை குறிக்கப்பட்டிருக்கும். காற்று வீசும் திசையை காற்று திசை காட்டியின் ஆம்புக்குறி காட்டும் வகையில் காற்று திசை காட்டி அமைக்கப்பட்டிருக்கும். காற்று திசை காட்டியின் உயரம் விவசாய வானிலை அலகில் 2 மீட்டர் உயரத்திலும் ஏனைய சாதாரண வானிலை அவதானிப்பு நிலையங்களில் 10 மீட்டரிலும் நிறுவப்பட்டிருக்கு. ஆவியாதல் தட்டை படத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மேற்பரப்பொன்றிலிருந்து நீரானது நீராவி வடிவில் வெளியேறுவது ஆவியாதல் என்போம். ஆவியாதலை அளவிட பயன்படுவது ஆவியாதல் தட்டு ஆகும். ஆவியாதல் தட்டு வெண்ணிறம் பூசப்பட்டிருப்பதன் காரணம் சூரிய கதிர்ப்பினால் உருவாகும் வெப்பத்தை நேரடியாக பெற்றுக்கொள்வதை தவிர்ப்பதற்காக வெண்ணிற பூச்சு பூசப்பட்டிருக்கும். இது 25.4 சென்டிமீட்டர் உயரமானதாகவும் 120 சென்டிமீட்டர் விட்டமுடையதாகவும் கல்வனைஸ் தகட்டினால் ஆக்கப்பட்ட வகை ஆவியாதல் தட்டு ஆகும்.
மேலே கம்பிகளை பொருத்தப்பட்டிருப்பதன் காரணம் பிராணிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக. அதே நேரம் கீழே 15 சென்டிமீட்டர் உயரத்தில் மரப்பலகை மீது வைத்து இவ்வுபகரணம் நிறுவப்பட்டிருக்கு. நீரானது 18 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நிரப்பி வைக்கப்படும். ஆவியாதல் தட்டின் மேல் விளிம்பிலிருந்து 7.5 சென்டிமீட்டருக்கு குறையாமல் நீர்மட்டம் பேணப்படும். நாளாந்த ஆவியாதலை அளப்பதற்கு அசையா கிணறும் கொளிக்கு கணிச்சியும் பயன்படுத்தப்படும். இங்கு வேர்னியரின் அளவீட்டை ஒத்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் இவ்வுபகரணத்தின் மூலம் நாளாந்த நீர்மட்ட குறைவை நாம் அளவிட முடியும். அடுத்து நீங்கள் அவதானிப்பது மண் வெப்பமானி ஆகும். இது மண்ணில் உள்ள வெப்பநிலையை அளப்பதற்காக பயன்படுத்தப்படும். மண்ணின் வெவ்வேறு ஆழங்களில் நாங்கள் அளவீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் ஆகிய ஆழங்களில் மண் வெப்பமானி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து சூரிய ஒளிர்வுமானி. குறித்த பிரதேசத்தின் கிடைக்கும் ஒளிக்கால அளவை அறிந்து கொள்வதற்கு, அதாவது பிரகாசமான சூரிய ஒளி கிடைக்கப்பெற்ற காலத்தை அறிந்து கொள்வதற்கு சூரிய ஒளிர்வுமானி பயன்படுத்தப்படும். இதில் இடப்பட்டிருக்கும் விசேட வகை பதிவு கடுதாசியின் மீது பதிவு எடுக்கப்படும். கண்ணாடி கோலத்தினால் சூரிய ஒளிக்கற்றைகள் ஒடுக்கப்பட்டு பதிவு கடதாசி கருகும். இதில் பதிவு கடதாசி கருகியுள்ள அளவின் அடிப்படையில் குறித்த நாளில் கிடைக்கப்பெற்றுள்ள பிரகாசமான ஞாயிற்று ஒளிர்வை அறியலாம். ஈரலோக சட்ட தன்னியக்க வெப்பநிலை பதிகருவியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வெப்பநிலை அதிகரிப்புக்கு ஈரலோக சட்டம் விரிவடையும் அளவின் அடிப்படையில் இங்கு வெப்பநிலை விரைவாக மாற்றப்படுகின்றது. அடுத்து நீங்கள் பார்ப்பது மயிர் ஈரமானி ஆகும். இங்கு தன்னியக்கமாக வரைவுத்தாளில் வளிமண்டல ஈரப்பதன் பதிவிடப்படும். இங்கு மனித தலைமுடி பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஈரப்பதன் அதிகரிக்கும் போது தலைமுடியின் நீளம் அதிகரிப்பதன் அடிப்படையில் மயிர் ஈரமானி உருவாக்கப்பட்டுள்ளது. தன்னியக்க வானிலை அவதானிப்பு நிலையத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தன்னியக்க வானிலை அவதானிப்பு நிலையத்தில் உபகரணங்கள் கம்பம் ஒன்றில் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கம்பமானது வானிலை தகவல்கள் பெறப்படும் நோக்கத்துக்கு அமைய வெவ்வேறுபட்ட உயரங்களில் அமைக்கப்படும். அடுத்து தன்னியக்க வானிலை அவதானிப்பு நிலையத்தில் உள்ள பகுதிகளை பார்ப்போம். தரவு சேகரிப்பான் காணப்படும். மீளேற்றம் செய்யத்தக்க மின்கல அடுக்கு ஒன்று இதனுடன் இணைந்திருக்கும். கம்பத்தில் பொருத்தப்பட்ட நிலையில் உணரிகள் காணப்படும். இந்த உணரிகள் மூலம் வானிலை தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது புற்றறை இழிவு வெப்பமானி. புற்றறை ஒன்றின் இழிவு வெப்பநிலையை அளவிடுவதற்கு இது பயன்படும். இங்கு ஆல்கஹால் வெப்பமானி திரவமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதில் மிதந்த நிலையில் காணப்படும் காட்டி புற்றறையின் இழிவு வெப்பநிலையை அறிவதற்கு பயன்படும்.